ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மயில் பார்ப்போம். மயில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வேலை வாங்கி கொடுத்தாங்க மெயினாக. இப்போ 17,000 கிடச்சி சமயக்காரையும் போனதால். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தலை சுற்று வாந்தி மயக்கமாகவும் இருக்குது. இதை பார்த்துட்டு பாட்டி கேட்குறாங்க, என்ன இது வாந்தி மயக்கமாக இருக்கே, நீ வந்து ஏதாவது குழந்தை உண்டாயிருக்க இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் யோசித்து பார்க்குறாங்க, நாள் வந்து தள்ளி போயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, சரவணா ஏற்கனவே அஞ்சலி அப்படிங்கிற பொண்ணோடு பழகிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மயில் வந்து அங்கே வரப்போகிறாங்களா அப்படி தெரியல. இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கும். மயில் வந்து கர்ப்பமாயிட்டாங்க. கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறந்து ஏற்றுப்பாங்களான்னு வந்து தெரியல. இல்லைன்னா அவங்க வந்து பிரசவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போகவும் அந்த குழந்தைய வந்து ஏற்றுக்கிட்டு இவங்க சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி அப்படி கூட வந்து கதையை முடிக்கலாம். எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மயிலோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். மறுபடியும் வந்து மயில் அங்கே வரப்போகிறாங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே சமயம் இங்கே வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேணுன்னே வந்து பார்த்தா குமரன் வந்து அவள் அம்மா சக்திவேல் அவங்களும் என்ன கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தானா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அரசியை மனசில் வச்சுக்கிட்டு வேணுன்னே இவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அம்மா தான் கோயிலில் வச்சு இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அம்மாவை பயங்கரமாக திட்டுறாங்க. ஏமா இருக்கிற கல்யாணத்தை வந்து இப்படி நிறுத்தி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இல்லை அவள் மனசில் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசி வீட்டில் போய் பார்த்து ஏற்கனவே இங்கே சுமூகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியை வச்சு ரெண்டு பேருமே மறுபடியும் வந்து அரசி இவங்களும் ஒன்று சேரப்படுறாங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஒன்று சேர்ந்தால் தான் வந்து குடும்பம் வந்து ஒன்று சேரும். அதனால் கதை அப்படி போகுதோ அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குமரனும் அரசியும் வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அரசியை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒன்றாயிடுச்சோம் அப்படின்னா மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை சச்சரவு வராது, குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பாண்டியன் ஸ்டோரில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நிறைய சீரியல் இருந்தாலும் திரும்ப திரும்ப நமக்கு வந்து நிறைய சீரியல் வந்து பார்க்க தோணும். சன் டிவியில் துளசி அப்படிங்கிற சீரியல் வந்து மறுபடியும் வந்து அந்த துளசி அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. நிறைய சீரியல் வந்து முடியுது. புதுசு புதுசாக வந்து சீரியல் வரப்போது. அதில் துளசி அப்படிங்க வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த சீரியல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.